நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கடந்த 4 நாளைக்கு முன்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய மருத்துவரை அவர்கள் அறிக்கை கொடுத்துருந்தாங்க. உங்கள் வீட்டுக்கு அதானி வந்திருக்காரு, மிகப்பெரிய பெருச்சாளி வந்துட்டு போயிருக்காரு. பெருச்சாலின்னு சொல்லலை, நான் சொல்கிறேன், பெரிய முதலியவன் வந்துட்டு போயிருக்காரு. என்ன விஷயமா வந்தார்? ஏன்னா அவர் பேரில் பெரிய குற்றச்சாட்டுகள் இப்போ அதிகமாக உலாவிட்டு இருக்கு. அது விஷயமா கேட்டிருக்காரு. அவர் நாகரிகமாக முதல்வர் வந்து பதில் சொல்லியிருக்கலாம். இது நான் பர்சனலாக என்னை சந்திச்சுட்டு போனார், நாகரிகம் கருதி சந்திச்சு மரியாதை நிமித்தமாக நாங்கள் சந்திச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு இருந்தால் கூட அது லேசாக கடந்து போயிருக்கலாம். அவருக்கு ஒரு வேலையே இல்லை, அறிக்கை விடுறது தான் அவருக்கு வேலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, திருப்பி எங்களுடைய கட்சி தொண்டர்களாக குவிச்சு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி நிறைய கைதுகள் நடந்தது. ஜனநாயக ரீதியாக தான் இன்றைக்கு வரை ஆச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஜனநாயக ரீதியாக தான் எல்லாமே நாங்கள் மேற்கொள்வோமே தவிர, மருத்துவர் ஐயா மிகப்பெரிய போராளி, பல இடஒதுக்கீடு பல போராட்டங்களை சந்தித்த ஒரு களங்கண்ட ஒரு மனிதர், பெரிய பெரிய தலைவர்கள் கூட பழகினவர். கருணாநிதியாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா, இது மாதிரி ஆளுகளெல்லாம் பார்த்துட்டு களங்கண்டு வந்தவர். வயது முதிர்ந்த நபரில் தலைவர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் 86 வயசு. இன்றைக்கும் இந்த வயசுலேயும் மக்கள் பணிகளை செஞ்சுக்கிட்டு தான் ஆற்றலோட பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது நாகரிகமாக சொல்லி இவ்வளோ பெரிய விஷுவாக்க வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு. இது இன்னும் அவங்க ஜனநாயக ரீதியான முறையில் தான் எங்களுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இப்போ ஐயா அடுத்து என்ன அறிக்கை கொடுக்குறாருங்கிறது தான் நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏஆர் ரஹ்மான் பல்வேறு விமர்சனங்கள் இப்போ வந்துட்டு இருக்கு சமீபமாக. ஆமாம், சினிமா துறையில் இருந்து வந்திருக்கீங்க, அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நான் அன்றைக்கி கூட சொல்லியிருந்தேங்க, ஏஆர் ரஹ்மான் எனக்கு சின்ன வயசு நண்பர். அவர் 15 வயசு இருக்கும்போது எனக்கு 20 வயசு, 18 வயசு எனக்கு. நாங்கள் அவர் 3 வயசு தான் வித்தியாசம். சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் தான் பாலமுத்து கிருஷ்ணன் ஸ்ட்ரீட் டி நகரில் அங்கே தான் இருந்தாங்க. அப்போத்துலேருந்துமே அவரை தெரியும், அவங்க வீட்டில் எல்லாருமே தெரியும். அவங்களுடைய சகோதரி என்னுடைய படத்துக்கு கூட இசையமைச்சாங்க. அவரை பற்றி சொல்லணும்னா நீண்ட வரலாறு என்னால் சொல்ல முடியும். தனி மனிதன் ஒழுக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு வரை விளங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய நகர். ரெண்டாவது ஆஸ்கார் நாயகன் அவர் சொல்லலாம். அது தமிழோட பெருமையை உச்சத்துக்கு கொண்டு போனார். யாரும் போய் அடைய முடியாத இடத்துல அவர் போய் கொண்டு நிப்பாட்டினார். ரெண்டாவது, அவருக்கான ரசிகர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக செதறி இருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு யாராக இருந்தால் கூட இந்த ரசிகர்கள் இவருக்கு யாருக்குமே இல்லாத ஒரு ரசிகர்களை யூரோப்பில் கண்ட்ரியில் பார்த்தீங்களா, லண்டன், அமெரிக்கா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இவருடைய பாடல்களை, அந்த இசையை அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் ஈர்த்தது, அப்படி தான் சொல்ல முடியும். அதனால் அவர் அப்படி ஒரு மனிதரை, தனி மனிதன் ஒழுக்கத்தை இன்னைக்கு வரை கடைபிடிச்சிட்டு வர ஒரு மனிதரை இவங்க பைல்வானு பாண்டியன் மாதிரி ஆளுங்கள்லாம் போய் பெண்களுடைய சம்மந்தப்படுத்தி, புருஷனும் பொண்டாட்டி எல்லார் வீட்லேயும் இருக்கும், அது உங்கள் வீட்டில் இருக்கும், எங்கள் எல்லாரோடைய வீடுகள்லையும் இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும். பட் அது அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனை. இவர் போய் ஜன்னலை திறந்து எட்டி பார்க்கணும் அவசியமே இல்லை. ரெண்டாவது, கண்டு காது மூக்கெல்லாம் வச்சு இவங்களா ஒரு கற்பனை பண்ணி இது மாதிரி பல பெண்களுடைய சம்மந்தப்படுத்தி பேசுனாங்க. அதுக்காக கூட நான் அன்றைக்கி கூட நான் சவாலாக கூட விட்டேன், ஒரு ஆதாரத்தை காட்டு, எங்கே இருந்தாலும் காட்டு, நான் 1 கோடி ரூபாய் தரேன், நீ எங்கே இருந்து சொல்லி நான் அங்கே வரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு இன்றைக்கி வர பதில் இல்லை. ஏன்னா இதே மாதிரி விமர்சனங்கள் வரக்கூடாது. நாகரிகமாக தமிழ் கலாச்சார பண்பு பிரகாரம் இதெல்லாம் அநாகரிகமான வார்த்தைகள், இது உச்ச மரபுக்கு போகக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அது ஒரு தமிழனான்னு இன்னும் பறைசாட்டிகிட்டு இருக்கார் அவர் இசை உலகத்தில், அதை நம்ம வரவேற்கணும். அதை கொச்சப்படுத்தி பேசக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. சினிமா துறையில் விவாகரத்துங்கிறது இப்போ அதிகரித்து வரதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது சினிமா நடிகர்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க. நான் எல்லாரையுமே நம்ம சொல்ல வரல. அது சில பேர் இருக்காங்க ஒழுக்கத்தோடு வாழ்கிறவங்க. ஆனால் இவரை பொறுத்தவரை சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். ரெண்டாவது, அவர் திலீப்புன்னு பேர் இருக்கும்போது அவர் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர். எந்த ஆண்டு கன்வெர்ட் ஆனார், எங்கே ஆனாருங்கிற மூத்தடி எனக்கு தெரியும். பொன்னேரி பாபான்னு ஒரு பெரிய முதிர்ந்தவர், பெரிய ஞானி, அவர் பெரிய மகான்னு சொல்லலாம். அங்கே அவருடைய உபதேசத்தின் பேரில் தான் இவருக்கு பெயர் அவர் தான் சூட்டுறார். அங்கே அப்படின்னா எங்கள் இஸ்லாம் முறைப்படி பையத்துன்னு சொல்லுவாங்க. பையத்துன்னா என்னுடைய ஆசீர்வாதத்தை ஃபுல்லாக அவர்கிட்ட ஒப்படைக்கிறது. அது எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட மாட்டாங்க, சொந்த பிள்ளையாக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அவர் அது பேணி காப்பாற்றுவாரா, நடைமுறையாக இவர் அதை பேணி காப்பாற்றுவாராங்கிற ஒரு இதை வச்சு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் அவருக்கு பெரிய ஞானத்தை வழங்கியிருக்காரு அந்த பெரிய மகான். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இரவு தொழுகை, இரவில் நடு சாமத்தில் 2:30 to 3 மணி அந்த தொழுகை இப்போ எல்லா மனிதர்களும் உள்ளது தான். அந்த நேரத்தில் முழித்திருந்து இறைவனை நீ வழிபட்டாலே இறைவன் உங்ககிட்ட வந்துடுறதுக்கு எல்லா மதமுமே சொல்லுது. அது
ஆனால் அந்த அடிப்படையில் அவர் வேலையை தொழுதுகிட்டு இந்த அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதன். இன்றைக்கி வர பெண்களை வந்து கையை கூட கொடுக்க மாட்டார், எந்த போனாலும் பெண்களை பார்க்க மாட்டார். அதே மாதிரி ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு மனிதருங்கிறதுனால அது எங்களுக்கெல்லாம் நல்ல தெரியுங்கிறதுனால தான் அதை நான் வந்து சேலஞ்சாகவே அதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். விஜய் வந்து கூட்டணி கட்சி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு. ஆமாம், பாராளுமன்ற கட்சி அதை சேர வாய்ப்பு இருக்கா? நடக்கலாம். அது இனிமே தானே சொல்ல முடியும். அது மேலிடத்தில் எங்களுடைய ஐயா தான் அதுக்கு முடிவெடுப்பாங்க அந்த தேர்தல் காலகட்டங்களில். தலைவர் வந்து அவங்க ஏற்கனவே சினித்துறையில் வந்து அதிகமாக அந்த அரசுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க. அப்படி இல்லை, சினிமா வந்து அவர் சினிமா வந்து அவரும் பார்க்குற ஆள் தான். சினிமா வந்து கலாச்சாரத்தை நீங்கள் பாதுகாருங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இது தண்ணி அடிக்கிற மாதிரி சிகரெட்டு குடிக்கிற மாதிரிலாம் அந்த காட்சிகளை நிறுத்துங்க. ரஜினிக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? சிகரெட்டு நீ குடிச்சிட்டு இந்த மக்களை வந்து நீ வந்து வழிகேடாக போகிறாவன், அதெல்லாம் அதை வைக்காதீங்க. விஜய்க்கு நடிகர் விஜய்க்கு கூட அன்புமணி தலைவர், என் கட்சியோட தலைவர் அன்புமணி கூட அதுக்கு அவர் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். கேட்டிங்களா? அதுதான் விஷயமே தவிர கலாச்சாரத்தை பாதுகாருங்கிறது தான். வேறு எங்களுடைய டிவியில் கூட மக்கள் தொலைக்காட்சியில் கூட மற்ற விளம்பரங்கள், இந்த குளிர்சாதனங்கள், விதவிதமான குளிர்சாதனங்கள், சிகரெட்டோ இதே போல் விளம்பரங்கள்லாம் இல்லாமல் நடத்துகிற ஒரே டிவின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவி தான். ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்து வர்றதில் மருத்துவர் ஐயா வந்து மேன்மூங்கி நிற்கிறாருங்கிறது தான். விஜய் அரசியலால் வட மாவட்டத்தில் வந்து விசிகேவுக்கும் பாமகவுக்கும் இழப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி விசிகாவும் பாமகவும் வட மாநிலங்களில் வந்து 2 பேரும் உரசலாக இருக்காங்க. அது ஆனால் அது வர்ற காலங்களில் வந்து நடக்கக்கூடாது. மருத்துவர் ஐயா வந்துங்க, அதாவது அந்த மக்களுடைய எப்படி இருக்காருங்கிறது எங்கள் கூட கட்சியில் நாங்கள் இருக்கோம், பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மக்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சிலைகளை வந்து அவர் திறந்த அளவுக்கு யாரும் திறந்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அடிப்படை. ஆனால் பிம்பத்தை அப்படி ஒரு உருவாக்கிட்டாருங்க. ஜாதி வெறி, ஜாதி கட்சி, ஜாதி வெறி இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்களே தவிர அது அப்படி இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நான் அவரோட பயணித்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பழனி பாபா, மறைந்த பழனி பாபாவும் மருத்துவர் ஐயாவும் அவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அந்த டைமில் இருந்தே பார்த்திங்கன்னா அரசியல் துவங்குற காலத்தில் இருக்கும் போது சரி, எல்லாருக்கும் சம அந்தஸ்து சம உரிமை கிடைக்குன்னு சொல்லி போராடிய ஒரு மாபெரும் மனிதர். எங்கள் இஸ்லாமியர்களுக்கே தனி இடஒதுக்கீடு கேட்டு போராடிய ஒரு பெரிய தலைவர் பார்த்திங்கன்னா மருத்துவர் ஐயா தான். இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு இந்த மக்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ நாள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. 50 ஆண்டு காலமாக திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது கூட கொடுக்கல. கடைசி நேரத்தில் இவங்க மாநாடெலாம் போட்டு நெருக்கடி கொடுக்கும்போது கலைஞர் வந்து 3% இடஒதுக்கீடு வழங்கினாருங்க. அதுக்கு காரணம் மருத்துவர் ஐயா தான் நான் சொல்லுவேன். புளியமலம் கிராமத்தில் வந்து விஜய் கட்சியில் வந்து ஊரோட சேர்ந்து இறங்கியிருக்காங்க. அது வந்து இந்த மாரிசெல்வரோட சொந்த ஊர். எப்படி பார்க்குறீங்க? அது என் நாலேஜுக்கு வந்ததுங்க. அதாவதுங்க, அவர் ஒரு பெரிய அரசியல் பிம்பத்தை, அரசியல் களத்தை ஒன்று கொண்டு வந்தார். அவரும் உதயநிதியும் சேர்ந்து இவர் சமூகத்தோட பிரதிநிதியாக கொண்டு வரணுங்கிற ஒரு கருத்தில் தான் வந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா அவர் சொந்த ஊர்லேயே அந்த மக்கள் வந்து உடைச்சிட்டாங்க. இவங்க 2 பேர் கனவு உடைஞ்சி போச்சு நேற்று, மாரி செல்வராஜுக்கும் திமுக உதயநிதிக்கும். ஏன்னா அதில் வாழை படத்தில் நடித்த அந்த ஹீரோ தான் அவரும் துண்டு போட்டு வந்து அங்கே நிற்கிறார். அந்த கட்சியில் இணைஞ்சிருக்காரு அவரும். ஏங்க அந்த படத்தை அந்த மக்களையும் அந்த ஊரையும் காட்டித்தாங்க அவ்வளோ கோடி சம்பாதிச்சாரு. அந்த மக்களுக்கு எதையாவது ஒன்று நல்ல விஷயம் செஞ்சுருக்கட்டும். இது நம்ம பக்கத்து அருகாமையில் இருக்கிற கிராமத்தில் தான் நானும் இருக்கிறோம். நாங்கள் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு நல்ல விஷயம்? அவர் அந்த மக்களை வச்சு சம்பாதிச்சார் இல்லையா? அந்த மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணியிருக்காரா? பண்ணலைங்க. அதில் நடித்தவங்க கூட பாவம் காசு கொடுக்கலையாங்க. அது கூட அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அதனால் அந்த படத்தில் நடித்த தம்பியே பார்த்தீங்கன்னா அந்த துண்டு போட்டுட்டு விஜயுடைய கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. இது அவங்களுடைய பிம்பத்தை உடைச்சிருக்காங்க. அந்த மக்கள், இந்த கிராம மக்களே உடைச்சிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை.